பிரஷர் சிச்சுவேஷன்ல எப்படி சிறப்பா பெர்ஃபார்ம் பண்றது? அதாவது கிரிக்கெட் டெர்ம்ஸ்ல சொல்லணும்னா, சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்எச் மாதிரி டீம்ஸ் கடைசியில எப்படி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சமீபத்திய ஐபிஎல்ல ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? பிளே ஆஃப்ஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு, குவாலிஃபை ஆக முடியாத டீம்ஸ்லாம் திடீர்னு நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படி? குவாலிஃபை ஆக முடியாத டீம்ஸ்க்கு இனிமே லூஸ் பண்ண எதுவும் இல்ல. அவங்க எந்த பிரஷர் இல்லாம ஃப்ரீயாவும் இருந்தாங்க. ரிசல்ட் என்ன? அவங்க தைரியமா விளையாடி டாப் டீம்ஸ டிஃபீட் பண்ணினாங்க. 95% மேட்சஸில் டிஸ்குவால்ட் ஆன் டீம்ஸ் தான் ஜெயிச்சாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? பிரஷர் எப்படி பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னு கிளியரா தெரியுது. ஜெயிக்கணும், பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பிரஷர் இருக்கும்போது மைண்ட் டென்ஸ் ஆகி லெஸ் எஃபெக்டிவ் ஆகிடுது. ஆனா லூஸ் பண்ண எதுவுமே இல்லைன்னா மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் எஃபர்ட்லெஸ்லி வருது. ஸோ கேள்வி என்னன்னா, அந்த மாதிரி பிரஷர் ஃப்ரீ மைண்ட் செட்டை எப்படி கிரியேட் பண்றது? உங்க ஸ்கில்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகி இருக்கு. உங்க பிரஷர் தாட்ஸ் தான் அதை பிளாக் பண்ணுது. பண்ணும்போது ஜெயிக்கணும், இல்லைன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு தாட்ஸா மைண்ட்ல வர விடாதீங்க. தற்போது கவனம் பண்ணுங்க. மைண்டை பிளாங்கா ஃப்ரீயா வச்சுக்கோங்க. பிராக்டிஸ் ஹார்ட் பண்ணுங்க. ஆனா பெர்ஃபார்ம் பண்ணும்போது மைண்ட பிரஷர் இல்லாம ட்ரஸ்ட் பண்ணுங்க. அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல உங்களால என்ன செய்ய முடியும்னு பாருங்க. அதுதான் வினர்ஸோட சீக்ரெட்.